எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ ஜெயந்தி வயசு 36 ஆகுது. இவங்க விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல வசதியில் பெண் வரணுமா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க எந்த மதம் தான் சொல்லியிருக்காங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா அகமுடியும் சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா கும்பம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வர பார்த்துட்டு வரங்களாம்மா. என் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படித்ததை சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு தனியார் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது தேடிட்டு இருந்தாங்களா. அதனால எங்கள் மேக்கப் ஆன பேஷன் வந்து சொல்கிறாங்க. அதனால சம்மந்தமான கோர்ஸ் படிச்சுட்டு இப்போ ப்ராப்ளமாக டிவி சேனலில் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க இதை ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. இதுலேருந்து நல்ல இன்கம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டாங்களா. இப்போ பென்ஷன் மீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆகத்தை சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தாம்மா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்குதான் சொல்கிறாங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. அவர் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் பிஎம்மாக ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு குழந்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்து சொல்கிறாங்கம்மா. மேரேஜ் சில வருஷத்துலேயே எங்கள் ஹஸ்பண்ட் வேறு ஒரு அஃபேரில் இருக்கான்னு தெரிய வந்திருக்கு. இப்படிப்பட்ட லைஃப் வேண்டாம் டிசைட் பண்ணி தனியாக வந்துட்டாங்களா. அதுலேருந்து இது வர தனிமையில் தான் வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் கூட தான் இருக்காங்களா. இனிமேலும் தனிமையில் இருக்க வேண்டாம்னு யோசிச்சு 2ஆம் திருமணம் இல்லைனா லிவிங் டுகெதருக்கு வரன் பார்க்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்படுத்தனை நல்ல கேரக்டர்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல மந்த்லி இன்கம் வர ஒருத்தராக எதிர்பார்க்குறாங்க. வயசு முன்ன பின்னா இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்கம்மா. இங்கே ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா டே டைம்லேயும் இருக்கும் நைட் டைம்லேயும் இருக்கும்னு சொல்லிட்டு மாறி மாறி இருக்குமா. அது புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. மனைவியை டாமினேட் பண்ணாமல் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற ஒருத்தர் தான் கணவராக நினைக்கிறாங்கம்மா. உங்களுக்கு பசங்க வந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கருத்துகளுக்கு மரியாதை கொடுத்து கடைசி வரை உண்மையாக ஒருத்தருக்கு ஒரு சப்போர்ட் ஆகும் தான் எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருந்தா அப்ரோச் பண்ணுங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.